வணக்கம் என் அன்பு தம்பிகளா தங்கைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்லாம் என்னென்ன அப்படின்னா, போன லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்ஸ், இதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஈக்குவேஷன்ஸ் பற்றி நம்ம இங்கே பேச வேண்டியது இருக்குமா? இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்ட் பற்றி தான் நம்ம இங்கே பேசணும். முதல்ல வந்து நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன? அப்போ யூனிஃபார்ம் ஒன்று இருந்தது அப்படின்னா நான் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நான் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ உதாரணமா ஒரு வெஹிக்கல் இருக்குடா. ஸோ ஒரு வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அப்படின்ற ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டியை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுச்சுன்னா, உதாரணமா ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் 5 மீட்டர் பர் செகண்ட் 5 மீட்டர் பர் செகண்டே கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டே வந்தது அப்படின்னா இது பேர் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு வேரியேஷன்ஸும் இருக்காது. மேபி இந்த யூனிஃபார்ம் மோஷன்ஸ்ல ஆக்சலரேஷன் நம்ம கிட்ட என்ன படமா இருக்கும்? ஆக்சலரேஷன் இந்த யூனிஃபார்ம் மோஷன் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆக்சலரேஷன் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இப்போ ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி 5, இனிஷியல் வெலாசிட்டி 5 மைனஸ் ஆஃப் 5 0 பை டைம் டேக்கன். ஏதாவது ஒரு செகண்ட்ஸ் எடுத்துங்க. இங்க இருந்து போறதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு எடுத்துக்க. by 3 போட்டோம்னா 0 divided by anything 0 தான். ஸோ அக்சலரேஷன் அந்த பாயிண்ட்ல 0 தான் இருக்க போகுது. ஸோ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்ற கான்செப்ட்ஸ்ல ஸோ மோஷன்ஸ் வந்து நம்ம அதாவது வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மா இருக்கக்கூடியது தான், சேமா இருக்கக்கூடியது தான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன் ஒன்று இருக்கானா கண்டிப்பா இருக்கு. நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம அக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். அக்சலரேட்டட் மோஷன். சரிமா? ஆக்சலரேஷன் அப்படின்றது என்னதுமா? இன்க்ரீசிங் இன் வெலாசிட்டி. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ பைக்ல போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக போட ஆக்சிலேட்டர் முறுக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ ஆக்சிலேட்டர் முறுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்சிலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஆப்வியஸா. ஸோ இதுதான் வந்து ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லுவோம். அப்போ இது நான் யூனிஃபார்ம். அப்போ வந்து ஒரே மாதிரியான வெலாசிட்டி இருக்காது. இப்போ இங்க இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா பாயிண்ட் ஏல 5 மீட்டர் பர் செகண்ட் இருக்கலாம். அண்ட் பாயிண்ட் பில வந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கலாம். அண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சில வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் பர் செகண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது மாறிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்? நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆர் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆக்சலரேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன்ஸ்ல 2 டைப்ஸ் வந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாமா? ஸோ ஆக்சலரேஷன்ஸ்ல 2 டைப் என்னன்னா யூனிஃபார்ம், நல்லா புரிஞ்சுக்க, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், ஆக்சலரேட்டட் மோஷன். அடுத்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் ரெண்டு இருக்கு. இந்த யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன்ன்றதுன்னா இது எப்படி இருக்கணும்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகும்டாமா. யூனிஃபார்ம்லி இன்க்ரீசஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசஸ். இப்போ உதாரணம் வந்து சொல்றேன் பாருங்க. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு வெஹிக்கல் இருக்கு. ஸோ ஒரு வெஹிக்கல் இங்கிருந்து கிளம்புறோம். பாயிண்ட்ல இருந்து ஒரு ஏ ஒரு பாயிண்ட் போறாங்கன்னா அடுத்து ஒரு பாயிண்ட் பிக்கு போறாங்கன்னா அடுத்து ஒரு பாயிண்ட் இங்க சிக்கு நமக்கு போறாங்க. ஏபி அண்ட் சி. அப்போ ஏபி அண்ட் சி போகும்போது இங்க இருந்து ஏ பாயிண்ட்டுக்கு போகும்போது இதனுடைய வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இதனுடைய வெலாசிட்டி 0 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? அங்க கம்ப்ளீட் ஆகும்போது இங்க 5 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. 5ல இருந்து சிக்கு போகும்போது இங்க 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஓகேவாடா? அப்போ இது எடுத்துக்கூடிய டிஸ்டன்ஸ், இது டைம் இருக்குல்ல, இது ஒரு 5 செகண்ட்ஸ். இதுவும் என்னன்னா இதுவும் ஒரு 5 செகண்ட்ஸ். ரெண்டுமே 5 செகண்ட்ஸ். நான் சொல்றது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு. சரிங்களா? அப்ப இங்க பிட்வீன் ஏ அண்ட் பி க்கு ஆக்சலரேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி 5 மைனஸ் ஆஃப் 0 டிவைடட் பை டைம் 5. 5 மைனஸ் ஆஃப் 0 னா வரப்போகுது 5 by 5 னா வரப்போகுது ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதும். கரெக்ட்டுங்களா? At point B to C பாருங்க. B to C பார்த்தோம்னா again வந்து பாத்தீங்கன்னா acceleration 10 minus of 5 divided by 5 னு வரப்போகுது. 10 minus of 5 நம்ம 5 தான். 5 by 5 equal to 1 meter per second square. அப்போ இங்க எப்படிமா இருக்கு அப்படின்னா acceleration 1 meter per second square ஆவே தான் இருந்துட்டே இருக்கு. கரெக்ட் இல்லீங்களா? சோ இது 1 மீட்டரே தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒன்ஸ் ஒரு 2 மீட்டர் per second square வந்தா 2 மீட்டர் per second square ஆவே கண்டினியூ ஆகும். 5 மீட்டர் per second square வந்தா 5 மீட்டர் per second square ஆவே கண்டினியூ ஆகும்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் சேமாக இருக்கிறது தொடர்ந்து கண்டினியூஸாக ஆகிட்டே வந்தது அப்படின்னா இதுதான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ்க்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகும். யூனிஃபார்ம்லி இன்க்ரீசஸ் கான்ஸ்டன்ட் எப்படின்னா எடுத்து நம்ம யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் எப்படின்னா எடுத்துக்க. ஸோ யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் இங்க 0 இருக்கா, அடுத்து 5 இருக்கா, அடுத்து 10 இருக்கா, அடுத்து 15 வரும், அடுத்து 20 போகும். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்டா யூனிஃபார்மா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது பேர் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லுவாங்க. இந்த யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ல தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத போறோம். ஓகே, ஸோ புரியுதுங்களா? ஸோ அதில் தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுத போறோம், பார்க்க போகக்கூடியது. அப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ் இல்லாம வேற எதனா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ் இருக்கு. நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் அப்படின்னா ஸோ இங்க இருந்து நம்ம எல்லாமே 1 பார்த்தோம் இல்லைங்களா, அது இந்த இடத்துல முதல்ல 1 வரலாம், அடுத்து 2 வரலாம், மேபி அப்புறம் திரும்ப குறையலாம், திரும்ப ஏறலாம், இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடியது தான் நான் யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜென்ரலா முதல்ல இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, போலாமா? யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் கரெக்ட் இல்லைங்களா? யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் அப்போ நான் யூனிஃபார்ம்ல ஒர்க் ஆகாதுன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது, யூனிஃபார்ம்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ முதல் பார்ட் இப்போ நம்ம என்னென்ன எடுக்க போறோம்னா ஒரு சின்ன ஒரு கிராஃப் பார்த்துருவோம். நமக்கு ஒரு கிராஃப் ஒன்று எடுத்துட்டோம்னா வித் வெலாசிட்டி ஓகே அண்ட் பேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு டைம் ஒன்று எடுத்து இப்போ ஒரு வெஹிக்கல் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டின்றது ஒன்று இருக்கு. சரிங்களா, அப்படி எடுத்துக்கோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டினா அப்போ பாயிண்ட் இங்க இருந்து இருக்கு. ஸோ இங்க இருந்து பாயிண்ட் இது மூவ் ஆகும். நல்லா பாருங்க, இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இது கிராஃப்ஸ் வரும்போது நம்ம ரெப்ரசன்டேஷன் சொன்னோம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த லைன் போட்டிருக்குல்ல, இந்த லைன் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு நமக்கு வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கரெக்டா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும். இதுதான் யூனிஃபார்ம்லி கான்ஸ்டன்டா போகக்கூடிய பார்ட். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லியிருந்தேன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகும். யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாமா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நீங்க இந்த டைம் இங்க இடத்துல கொஞ்சம் கிட்ட போடுற மாதிரி பாத்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இடத்துல டைம் இப்படி இருக்க மாதிரி பாத்துக்க. இப்போ இது மட்டும் கிராஃபா பாரு. ஓகே, அப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா 1க்கு கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா 1க்கு வெலாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க 1 மீட்டர் பர் செகண்டா இருக்கும் 1 செகண்ட்ல. இங்க 2 போச்சு எடுத்துக்க, இங்க 2 மீட்டர் பர் செகண்டா இருக்கும் 2 செகண்ட்ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3க்கு போச்சு அப்படின்னா இங்க 3 மீட்டர் பர் செகண்டா இருக்கும் அடுத்து 3rd செகண்ட்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்றது சொல்றோம். அதனால இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் தெளிவா இருக்கு. இந்த கிராஃப் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஃபை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ கிராஃப் போலாமா? இந்த கிராஃப்ல இது வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. அப்போ இது இனிஷியலா ஒரு வெலாசிட்டி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன்மா. இனிஷியலா ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும். தென் இனிஷியல் வெலாசிட்டி திஸ் இஸ் u at the point u. என்ன இது 0 செகண்ட்லயே இருந்துட்டே இருக்கு. ஃபைனலா ஒரு பாயிண்ட்ல போய் நிக்குது. இந்த பாயிண்ட்ல போகும்போது this is ve. இந்த பாயிண்ட் தான் வந்து வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா v ஃபைனல் வெலாசிட்டி. அந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸோ இல்ல ஏதோ ஒரு வண்டியோ போய் நின்னு இருக்கு அப்படின்றது நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா, இப்போ முதல்ல நம்ம எடுத்துட்டு வந்தது வேண்டியது என்னன்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதும். வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு பாருமா, வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா a equal to acceleration formula என்ன, changing velocity by time taken இல்லையா? so velocity of final velocity v and initial velocity u, v minus of u by time என்ன நம்ம இருக்கும். so இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அது மூவ் ஆகுது by t, v minus of u by t. மொத்தமா இது எப்படி எழுதிக்கலாம், இந்த பாயிண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா at equal to v minus of u. கரெக்ட்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா t இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுனா a into t ஆயிடும் v minus of u. minus of u இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டா v equal to u plus of at. சோ இத நம்ம என்ன எடுத்துறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்திருப்போம், நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பாயிண்ட்ல. அடுத்து நம்ம velocity time graph. next வந்து displacement time graph. displacement time graph. so displacement time graph பார்த்தோம் அப்படினா இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருறோமா. இப்போ இந்த ஏரியா அண்டர் தி ஏரியா ரொம்ப முக்கியம் இதுல. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம மொத்தமா எடுத்துட்டோம்னா சோ இந்த லைன் எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடியது, கீழ இருக்கக்கூடியது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப். அப்போ இந்த பாயிண்ட் இதுல இருந்து இது வரைக்கும் டோட்டலா என்னடா டைம் வந்து இதுக்கு t. கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் வரைக்கும் அது என்னவா இருக்க போகுது, u ஆ இருக்க போகுது. கரெக்ட்டா?
இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்டிடியூட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வி, அது வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த யூவை மைனஸ் பண்ணா திஸ் நத்திங் பட் வி மைனஸ் ஆஃப் யூன்னு வரும், வி மைனஸ் ஆஃப் யூ. ஓகேவா, பக்காவா? தென் வி மைனஸ் ஆஃப் யூ. இப்போ சொல்ல பார்ப்போம். ஸோ எத்தனை ஏரியா நம்ம கிட்ட 2 ஏரியா சொல்லியிருந்தேன். என்னென்ன ஏரியா? ஒன்று இந்த ஷேட் பண்ணிருக்கக்கூடிய ப்ளூ ஷேட் பண்ணிருக்கக்கூடிய ட்ரையாங்கிளோட ஏரியா, இன்னொரு ஏரியா இந்த ரெக்டாங்குலர் ஏரியா. ஸோ 2 ஏரியா நம்ம கிட்ட வந்து கரண்டா இருந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த ஏரியா பார்த்தோம்னா அப்போ டோட்டல் இந்த ஏரியா வந்து ஆஃப் இன்டு பி இன்டு ஹெச். இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா கரெக்ட் இல்லைங்களா? தென் அடுத்தது நம்ம பேச வேண்டியது கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஏரியா பிளஸ் ஆஃப் என்ன பண்ண போறோம்? ரெக்டாங்கிள் ஏரியாவை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நம்ம பி இன்டு புரியுதுமா? மேல இருக்கக்கூடிய ஏரியா கீழே இருக்கக்கூடிய ஏரியா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ மல்டிப்ளை பண்றதுன்றது தான் அது என்னது பார்த்தீங்கன்னா ஏரியான்றது லென்த் இன்டு பிரெத் இல்லையா? ஸோ காமன் சைடு இன்டு சைடு அந்த மாதிரி பேசக்கூடியது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு பின்றது நம்ம பேஸ்ன்றது என்ன டி இல்லையா? டி ஹைட் எதுக்கு பாருங்க, ஹைட் வந்து அது v மைனஸ் ஆஃப் யூ இல்லையா? திஸ் இஸ் v மைனஸ் ஆஃப் யூ பிளஸ் ஆஃப் கீழே அடுத்தது இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிளுடைய b என்ன வந்திருக்கும்? பேஸ் வந்து டைம் t, அதனுடைய ஹைட் l வந்து பாத்தீங்கன்னா h வந்து பாத்தீங்கன்னா u. அப்ப இங்க t into u ஆ இருக்கும். ஓகே ஃபைனா? s equal to 1/2 t into v minus u இருக்குலமா? இந்த v minus u தான் v minus u equal to மேல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன போட்டுருக்கோம்? 18 போட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல இங்க 18 சப்ஸ்டிட் பண்ணிக்க. தென் at plus of இந்த பாயிண்ட் ut அது அப்படியே காமனா இருந்துட்டு இருக்கும். இப்போ s equal to 1/2 t into t என்ன வரப்போகுது? t ஸ்கொயரா வரப்போகுது. தென் at ஸ்கொயர் plus of ut. ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம ரீட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம்? s equal to ut plus of at ஸ்கொயர். ஸோ அப்படின்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் அது ஃபைனலாக அரைஸ் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்குமான ஒரு கிராஃப். இங்க முதல்ல நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து v equal to u plus of at கரெக்ட் இல்லாமா? செகண்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? s equal to ut plus of at ஸ்கொயர்ன்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் பார்த்தோம், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கும் பார்த்தோம். இங்க வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷன், வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷனை பார்ப்போம். சரிங்களா? வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷன். ஸோ இப்போ வெலாசிட்டி டைம் அப்புறம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது அந்த பாயிண்ட்ல வெலாசிட்டின்ற ஒரு டேர்ம் வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்ற ஒரு டேர்ம் வரும், டைம்ன்ற டேர்ம் வந்துருக்கும். இப்போ இங்க வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்றதுனால இந்த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்ற பார்ட் தான் ரொம்ப முக்கியமா உள்ள வரக்கூடியதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்க s equal to ut plus of into at ஸ்கொயர். சரிங்களா? மேல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ல t மட்டும் நமக்கு தேவையில்லை. நம்ம t மட்டும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா v minus of u equal to at ன்னு வரப்போகுது. கரெக்டா? அப்போ v minus of u by a equal to t ன்னு நீங்க எழுதிடலாம். ஒரு ஃபார்முலா நமக்கு அங்க இருந்து டிரைவ் பண்ணு. v minus of u by a சால்வ் பண்றோமா? s equal to u into v minus of u by a plus 1/2 a into v minus of u by a the whole square ன்னு வரப்போகுது. v minus of u by a the whole square. இப்போ u உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா s equal to uv minus of u square by a plus 1/2 a ஸ்கொயர் இல்லமா? a ஸ்கொயர் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்க, a divided by a ஸ்கொயர், இது v minus of u the whole square ன்னு கிடைக்கும். ஓகேவா? தென் அப்ப இங்க s equal to uv minus of u square by a plus 1/2 ஒரு a க்கு ஒரு a கேன்சல் ஆச்சுன்னா a மட்டும் இருக்கும், அந்த a 2 ஓடவே மல்டிபிள் இருக்கட்டும். 1/2a b minus of u whole square எப்படி எழுதலாம்? a minus b the whole square expansion, a square minus of 2 into a into b plus of b square. புரியுதுங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம அதை அப்படிதான் பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 காமனாக தேவை, நம்ம எல்சிஎம். அதனால 2 மேலே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ s equal to 2 into uv minus of u square plus 1 இது அப்படியே எடுத்துக்கணும்னா v square minus of 2 into u into v 2 into u into v plus of u square
divided by total 2a னு வந்து இந்த 2a cross multiply பண்ணோம்னா 2as ன்னு கிடைச்சிருமா equal to cross multiply பண்ணிட்டோம் அப்படினா இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க 2 into uv minus of 2u square plus v square minus of 2 into uv plus of u square னு கிடைக்கும் இப்போ இந்த மைனஸ் part plus part uv cancel ஆகும் minus 2 into u square plus of u square னா வரும் வெறும் minus u square மட்டும் வரும் then 2as equal to என்ன கிடைக்கும் minus of u square plus of v square சரிங்களா சோ இதுதான் நம்ம ஃபைனலா ஃபார்முலா எழுதிருப்போம் v square equal to the minus u square அப்படியே போச்சுனா u square plus of 2as this is the third formula so அந்த ரெண்டு டெரிவேஷன்ஸ்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணி இந்த டைம்ன்ற ஒரு பார்ட் எங்க இருந்து நெக்லெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படினா then v square equal to u square plus of 2as சரி நம்ம இது லாஸ்டாமா nth செகண்ட்ல அதனுடைய டிஸ்பிளேஸ்மென்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு இப்போ இதை பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ உதாரணமா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ரஃப் பண்ணிடலாம் இந்த பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குடா ஒரு ஆப்ஜெக்ட் இங்க ஃபால் ஆகுது இது டோட்டலா வந்து பார்த்தோம்னா n செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் n செகண்ட்ஸ் மேபி ஒரு 10 செகண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டா ஒரு செகண்டுக்கு முன்னாடி இங்க நின்னுச்சு அப்படின்னா நம்ம இது என்னன்னு பார்க்க போறோம் n minus of 1 second எழுதிடலாமா கரெக்டா n minus of 1 second அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் கரெக்ட்டுங்களா சோ இப்போ இதுதான் வந்து இங்க நமக்கு பாயிண்ட் சோ இது n செகண்ட் அது n minus of 1 second சோ அப்ப டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா இது 9 சாரி இது 10 இது டோட்டலா 9 10 minus of 9 என்ன வரும் அந்த 1 செகண்ட்ல அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 செகண்ட் டு 10 செகண்ட் 9 செகண்ட் டு 10 செகண்ட்ல அது ஏற்படுத்தின டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்ச முடியும் கரெக்ட் இல்லைங்களா நான் சொல்றது புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்ட்டு நல்லா கவனிங்க ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஃபால் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட் இதே ஆப்ஜெக்ட் தான் இங்கேயும் நம்ம செகண்ட் கேஸா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன அந்த ஆப்ஜெக்ட் மொத்தமா ஃபால் ஆகிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு n செகண்ட் எடுத்துக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்ட் எடுத்துக்குன்னு தென் இப்போ இதே ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 9 செகண்ட் போச்சுன்னா அது n செகண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா n minus of 1 second எழுதலாம் கரெக்ட்டா n minus of 1 second எழுதலாம் அப்போ n செகண்ட்றது 10 n minus of 1 னா இது ஒரு 9 செகண்ட் இல்லையா அப்போ 10 செகண்ட்ல இருந்து 9 செகண்ட் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ between 9 to 10 ல இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் ஃபால் ஆச்சு அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்றது தெரிஞ்சிடும் இந்த அளவு தான் இருக்கு இல்லையா இது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் புரியுது இல்லையா சோ இப்போ இத பேஸ் பண்ணி தான் போட போறோம் ஃபர்ஸ்ட் sn equal to செகண்ட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா நம்ம s equal to ut கரெக்ட்டா s equal to ut plus of இது வந்து அண்டர் கிராவிட்டில இருக்கு அப்படின்றதுனால g போடலாம் இல்ல நார்மலா இருந்தா a போடுங்க எப்படி இருந்தாலும் அது கிராவிட்டி ஆகும்போது g வந்துரும் 1/2 at சரியாமா டோட்டல் டைம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க தான் நம்ம என்ன போட போறோம் n அப்படின்றது கொடுத்திருக்கோம் at the time வந்து பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா அப்போ இந்த பாயிண்ட்லாம் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா s equal to u into n plus 1/2 a into n square னு எடுத்துப்போம் சரிங்களா இப்போ s n minus 1 நீங்க பாத்தீங்கன்னா u into n minus 1 plus 1/2 a into n minus 1 the whole square னு எழுதிப்போம் ஆக்சுவலா அந்த n minus 1 ல டைம் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது சோ அதனால அந்த டைம் இருக்கிற இடத்துல n அந்த டைம் இருக்கிற n minus 1 நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் வேற எதுவும் இல்ல இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா பர்టిక్యులர் செகண்ட்ஸ்ல sn நமக்கு தேவை அப்படின்றதுல என்ன செகண்ட் இருக்குது டோட்டல் செகண்ட் sn minus of sn minus 1 இதுதான் நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ sn வந்து நம்ம என்ன பார்த்தோம் un plus of 1/2 an square minus full bracket போடணும் un minus of u உள்ள மல்டிப்ளை ஆச்சுனா then plus of 1/2 a into a minus b the whole square ல expand பண்ணும் n square minus of 2 into n into 1 plus of 1 square then total இங்க un plus of 1/2 an square minus உள்ள எடுத்து நம்ம இந்த un minus of u இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து போய்ட்டோம் அப்படினா plus 1/2 an square
காமனா an ஸ்கொயர் மைனஸ் 2n divided by 2na divided by 2 னு வந்துரும். இங்க a2 அடுத்து ஒரு மல்டிப்ளை பண்றோம். தென் ஃபைனலா பார்த்தோம் அப்படினா பிளஸ் a/2 னு மட்டும் வரும். ஓகேவா? இப்போ இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டீனா un plus of 1/2 an square minus of un plus of u minus of an square by 2 and then plus of 2na by 2 plus of minus then plus then minus plus and the point for minus of a by 2 காட்டுறீங்களா? என்னெல்லாம் சேமா இருக்கு பாருங்கம்மா. 1/2 plus an square minus an square கேன்சல் ஆயிடும். இந்த un கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னன்னா u plus of 2 into an by 2 minus of a by 2 தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? கரெக்ட்டா? சோ இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம் பாருங்க. இதுல காமனா u plus of ரெண்டுத்துலயும் 1/2 இருக்கு, ரெண்டுத்துலயும் a இருக்கு. தென் a by 2 காமனா வெளிய எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2n மட்டும் தான் இருக்கும். தென் 2n minus of ஸோ இதுதான் nth செகண்ட்ல அதனுடைய புரியுதலாமா? nth செகண்ட்ல அது ஏற்படுத்துகிற டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் இங்கே கவனிநம்ம அது எஸ்என்னு போட்டோம் நம்ம இது அண்ட் nth செகண்டுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு. பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இங்கே போடும்போது வெறும் மீட்டர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதனோட யூனிட் இருக்குல்ல, திரும்ப ஃபர்ஸ்ட் யூனிட் வாங்க. டைமென்ஷன் ஹோமோஜெனிட்டில பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம். இப்போ எஸ்என் கொடுத்துட்டாங்க இந்த u அப்படின்றதும் சரி, இது a/2 2n - 1ன்றதும் சரி, எல்லாமே என்ன வெலாசிட்டியில இருக்கும், வெலாசிட்டி பாருங்க என்ன டைமென்ஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்றது முன்னாடி இருக்கக்கூடிய டைமென்ஷனை பொறுத்தா இருக்கு. இங்க டைமென்ஷன்ஸ் வந்து மீட்டர் பர் செகண்டா இருந்தா இது மீட்டர் பர் செகண்ட் தான், இது மீட்டர் பர் செகண்ட் தான். நம்ம எஸ்என்ன்றது நம்ம மீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஆனா உள்ள பாரு யூன்னு இருக்கா. யூன்றது என்னது? வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது மீட்டர் பர் செகண்ட். அப்போ இந்த எஸ்என் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா மீட்டர் பர் செகண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இது இன்னமும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்போ நமக்கு ஜெனரலாவே s = ut plus of at ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். sn = u plus of a/2 2n minus of 1 கரெக்ட்டுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்ல கிராவிடேஷன் ஒன்று ஆக்ட் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏன்னு பார்த்தது எல்லாமே லீனியரா, ஒரு காரு ஒரு பைக் இந்த மாதிரி வந்து லீனியரா போகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்றது எடுத்துக்கோம். இன்கேசஸ் கிராவிட்டி இதுல வந்து ஆக்ட் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் கிராவிட்டி பார்த்தோம்னா அப்ப v = u plus of at இருக்குல்ல, இது கிராவிட்டி ஆக்ட் ஆச்சுன்னா v = u plus of gt ன்னு மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கிராவிட்டி ஆக்ட் ஆனா a க்கு பதிலா என்ன ஆயிடும்? gt ன்னு ஆயிடும். g ஓட வேல்யூ என்னன்னா acceleration due to gravity 9.8 meter per second square எடுத்துக்கலாம். இல்ல ரவுண்ட் ஆஃப் வேல்யூவா எடுத்துட்டோம் அப்படின்னா 10 meter per second square எடுத்துக்கலாம். ரவுண்டா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா v ஆயிடுச்சா? s = செகண்ட் ஃபார்முலா என்ன ஆகும்? ut plus of at ஸ்கொயர் னு பார்த்தோம்ல, இது என்னவா மாறிடும் அப்படின்னா s = ut plus of into gt ஸ்கொயரா மாறிடும். atன்றது gt ஆ மாறிடும். அப்புறம் ஃபைனலா v ஸ்கொயர் = u ஸ்கொயர் plus of 2as இருக்கு இல்லையா, இப்போ இது v ஸ்கொயர் = u ஸ்கொயர் plus of 2 into g into s ஆ மாறிடும். a இருக்கிற இடத்துல என்ன ஆயிடும்? g வந்து ஃபைனலா sn ஃபார்முலா போடுமா? sn = u plus of a/2 2n - 1 போடுமா? இந்த இடத்துல என்ன ஆயிடும்? sn = u plus of g/2 2n - 1 தான். ஓகே, இது எல்லாமே எங்க நம்ம இது கிராவிட்டி அப்படின்ற ஒண்ணு இது ஆக்ட் ஆனா, கிராவிட்டின்ற ஒண்ணு ஆக்ட் ஆனா இந்த ஃபார்முலா. இப்போ கிராவிட்டி மட்டும் தான் வரணும். அப்ப கிராவிட்டி மீன்ஸ் நான் கவனிடமா இப்போ ஒரு பொருள் மேல இருக்கு, இங்க இருந்து கீழே விடுதுன்னு, இங்க இருந்து ஒரு பொருள் கீழே விடுதுன்னா இது கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்குது. கீழே இருந்து ஒரு பொருள் மேல போ அப்படின்னா எந்த ஒரு பொருளும் போகாது. கரெக்ட் இல்லையா? சோ அப்போ ஒரு பொருளை நம்ம இங்கிருந்து மேல தூக்கி போடணும் அப்படின்னா நம்ம அகெயின்ஸ்ட் த கிராவிட்டியில வந்து நம்ம செயல்படுத்தணும். இப்போ இதுல இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் அப்படின்னா அது வந்து அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி, கிராவிட்டிக்கு எதிர்ப்புறமாக. அப்ப கிராவிட்டிக்கு எதிர்ப்புறமாக அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜிடி இருக்கு இல்லையா, இந்த ஜி இருக்கிற இடத்துல மைனஸ் வந்துடும். அப்ப v வந்து எப்படி மாறும்னா v = u minus of gt, s = ut minus of 1/2 gt square, v square = u square minus of 2 into g into s. கரெக்ட்லாமா? g இருக்கிற இடத்துல மைனஸ் வந்துடும். மைனஸ் வந்துருமா? அப்ப sn = u minus of g/2 2n - 1. அவ்வளோ
புரியுதா? கிராவிட்டி ஆக்ட் ஆனா கிராவிட்டி ஆப்போசிட் ஆக்ட் ஆனா அதுக்கான ஃபார்முலாஸ் அதுக்கான டெரிவேஷன்ஸ் இதெல்லாமே இங்க நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல நம்ம இந்த டிஃபரன்ஸ் முதல்ல பார்க்கணும்னு சொல்லியிருந்தது, அந்த டிஃபரன்ஸ் முதல்ல பார்க்கணும். இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உதாரணமா சென்டர்ல இருந்து எடுத்துக்கோம். ஒரு பால் இது வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம அப்படி டிராப் பண்றோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u வந்து இங்க என்னவா இருக்கும்னா 0ன்னு இருக்கும். சரிங்களா? தொடக்கத்துல எந்த ஒரு வெலாசிட்டியுமே கிடையாது, இனிஷியல் வெலாசிட்டி 0. இப்போ s பாருங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் s இப்போ ஒரு செகண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பால் இங்க இருந்து ஒரு செகண்ட் வருது, இந்த பால் 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், இது மொத்தமா 5 செகண்ட். நம்ம 5 செகண்ட் போறோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட், தேர்ட் செகண்ட், இது ஃபோர்த் செகண்ட், 4 செகண்ட், இது 5 செகண்ட். ஃபிஃப்த் கிடையாது, 5. இது ஃபர்ஸ்ட் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். சரிங்களா? 5 செகண்ட் ஆயிடுச்சு. அப்போ s ut plus half at ஸ்கொயர்ல முதல்ல ஒரு செகண்ட்க்கு இந்த பால் பார்த்தோம்னா எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆச்சு அப்படின்னா u வந்து 0 ஆயிடும். 0 into t plus of 1/2. ஏக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், g போடணும்னு சொன்னேன். ஏன் g போடணும்னு சொன்னேன்? இது கிராவிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கனால நம்ம g போட்டாகணும். t-ன்றது என்னடாமா? t-ன்றது நம்ம இங்க ஒரு செகண்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் ஸ்கொயர். g நம்ம என்ன எழுதிக்கலாம்னு சொன்னேன், g = 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா ரவுண்டா 10 ன்னு எழுதிக்கலாம்னு சொன்னாலே அங்க 10 ன்னு எடுத்துக்கணும். அப்போ s = 0 மல்டிபிள் ஆஃப் எனிதிங் 0 ஆயிடும். 1/2 மல்டிபிள் ஆஃப் 10 into 1 ன்னு வரும். 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ s = 10/2 என்னமா வரப்போகுது? 5 மீட்டர். அப்போ இது வரைக்கும் நம்ம கிரியேட் ஆனது இருக்கு இல்லையா? நல்லா கவனிச்சுங்க. இது வரைக்கும் எவ்வளோ? 5 மீட்டர். புரிஞ்சுதா? அது வரைக்கும் நமக்கு 5 மீட்டர். இந்த பக்கமாக கூட போட்டுங்க, தெளிவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் 5 மீட்டர். இப்போ s = 2 நம்ம போடுறது 2 செகண்டுக்கு 2 செகண்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்போ u அதே தான், இனிஷியல் வெலாசிட்டி 0 தான் வந்து பார்த்தோம்னா அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தென் இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0 plus of 1/2 g into 2 ஸ்கொயர்னு வரும். அப்போ 1/2 into 10 into 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா 4 இல்லையா? 10/2 என்னமா 5 4s are 20. இது வந்து 20 மீட்டர். அப்போ நினைச்சு பாரு, இங்க இருந்து 2 செகண்ட் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இது 20 மீட்டர் எடுத்துருக்கோம். முதல்ல இருந்து தான் பார்க்கணும். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து இங்க பார்த்துட கூடாது, முதல்ல இருந்து தான் பார்க்கணும். இப்போ 3 போட்டோம்னா 3 போட்டோம் அப்படின்னா 1/2 into 10 into 3 ஸ்கொயர்னு போட போறோம். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 இல்லையா? அப்போ 5 into 9 டோட்டலா இங்க 45. அப்போ இங்க இருந்து 3 வரைக்கும் பார்த்தோம்னா இது 45 மீட்டர். புரியுதுங்களா? மேல இருந்தா பார்க்கணும், மேல இருந்து மொத்தமாவே 45 மீட்டர். 4 பாருன்னா s = 1/2 into 10. 4 பார்த்தோம்னா 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா 16 இல்லைனா 16. இந்த 0.1 இது 5 ஆயிடுச்சு அப்படின்னா இது மொத்தமாவே 80 மீட்டரா இருக்கு. அப்போ இங்க இருந்து இது 4 வந்ததுன்னா இது மொத்தமா 80 மீட்டரா. இதுதான் s வந்து டிபெண்ட் பண்ணுது. sனா டோட்டலா 4 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போச்சு, டோட்டலா 5 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த snன்றது வேற. இப்போ snல நீங்க போட்டு சால்வ் பண்ணுங்க. இப்போ snல நான் 1 கொடுத்தனா, சரிமா? snல 1 கொடுத்தனா u வந்து 0 தான், நம்ம இனிஷியல் வெலாசிட்டி 0 தான், நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம a/2 a க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம், g/2 ன்னு போட போறோம். then 10/2 then 2 into 1 minus of 1. இப்போ என்ன வர போறீங்க? 10/2 2 minus 1 ன்னு வர போகுது. 10/2 2 minus 1 நம்ம 1 தான். 10/2 ன்னு வர போகுது 5. அப்போ on first second பார்த்தோம்னா 0 ல இருந்து 1 செகண்ட் எவ்வளவு வந்துச்சு? 5. கரெக்ட்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோமா? இப்போ செகண்ட் பாருங்க. இப்போ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல 1 ல இருந்து 2 க்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் வருதுல, இதுதான் செகண்ட் s2 ல பார்க்கக்கூடியது. ரெண்டாவது செகண்ட் 2 ல இருந்து 3 பார்த்துட கூடாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்க. ஏன் நம்ம அப்படி பார்க்க கூடாது அப்படின்னா நம்ம போட்ட ஃபார்முலால பாரு, sn minus of sn minus 1 ன்னு போட்டிருப்போம், மைனஸ் பண்ணிருப்போம் அந்த பாயிண்ட்ல. அப்போ மேல இருக்கக்கூடியது தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ செகண்ட் அப்படின்னா அதுக்கு மேல இருந்து 1 ல இருந்து 2 க்கு வந்து விழக்கூடியதுல எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ s2 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதே u0 தான். 10/2 2 into 2 minus 1 ன்னு போடும். கரெக்ட்டா? அப்ப 10/2 ன்னு நம்ம வரப்போகுது நமக்கு 10/2 5. 2 2s are 4. 4 minus 1. 4 minus 1 என்ன? 3. then 5 into 3. 5 3s என்னடாமா? 15. இப்ப பாரு, இங்க இருந்து இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15. கரெக்ட்டா? 15 மீட்டர். கரெக்ட் தானே? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இதுல 20 இருக்கா? 20 ல இருந்து 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 15 தான் வரப்போகுது. ஸோ அதான் கிடைச்சிருக்கு 15.
3 போட்டு பாரு பாப்போம். S3 நம்ம போட்டோம் அப்படின்னா 3ல போட்டோம் அப்படின்னா 10/2 10/2 நம்ம வரப்போது 5 போடுது டைரக்டா போடலாம் 5 into 2 into 3 minus 1 then 5 into 2 3s are 6 minus 1 then 5 into 6 minus 1 வரப்போது 5 5 5s are 25 கரெக்ட்டா. அப்போ S3 வந்து இங்க இருக்குடாமா இதுதான் S3 னா 2 ல இருந்து 3 வரைக்கும். அப்ப இது எவ்வளவு இருக்கும் 25 மீட்டரா இருக்க போகுது. கரெக்ட் தானே. அப்ப மொத்தமா இங்க இருந்து நம்ம பார்த்து எவ்வளவு 45 மீட்டர் இல்லையா. அப்ப 2 செகண்ட் வரைக்கும் 20 மீட்டர் இல்லையா. சோ 45 minus of 20 என்ன வந்துருக்குடாமா 25 தான் வரப்போகுது. கரெக்ட் இல்லீங்களா. அப்ப எதுக்காக இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் வேரி பண்ணிருக்காங்கன்றத முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சிக்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். சோ S என்ற டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு எவ்வளவு தூரம் கடந்துச்சு அப்படின்றது தான் S பத்தி பேசக்கூடியது. nth அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா at 3 seconds at 5 seconds at 4 secondsல அது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செகண்ட்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளவு தூரம் கடந்து இருக்கு அப்படின்றது தான் இந்த SN வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடியது. ஆமா. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட், இதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ல இது வந்து ரேஷியோ மாதிரியும் கேட்டுருவாங்க. நம்ம இது என்னென்னலாம் வந்தது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 5 20 45 வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 80 கிடைக்குது நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ்ல வந்து கேட்டுருவாங்க. இப்போ ரேஷியோ எடுக்கிறோம்னு எடுத்துக்கங்க. உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரஃப் பண்ணிடலாமா. இது 5 20 45 80 இப்படி கிடைச்சிருக்கு இல்லைங்களா. இது வந்து ரேஷியோ 5 20 45 80 அப்படின்றது டிஸ்பிளேஸ்மென்ட்டோட ரேஷியோ. ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து எப்படி கவர் ஆகுது இது எல்லாத்தையும் டிவைட் பை 5 ஆல பண்ணோம்னா 1:2 இது பண்ணா 4 என்ன வருமா 4 வருமா 4:9 வருமா 5 டேபிள்ல பண்ணா 16 வருமா. அப்ப இது எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் is to 2 ஸ்கொயர் is to 3 ஸ்கொயர் is to 4 ஸ்கொயர்னு போயிட்டே இருக்கு. கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு. புரியுது இல்லைங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேஷியோ இந்த பார்ட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அடுத்து 5 ஸ்கொயர் வரும் 6 ஸ்கொயர் வரும் 7 ஸ்கொயர் வரும் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு தேவை கிடையாது, இந்த பாயிண்ட் தேவையில்லை. ஆனா இதுல வந்து இந்த ரேஷியோ வந்து நமக்கு கண்டிப்பா அவசியமான ஒரு பாட்றோமா, அதனால இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. nthல நீங்க பார்க்கறதுனா பார்க்கலாம். தென் nthல நீங்க எடுத்துக்கிட்டா அதே மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டா என்ன வருது, அது 5 வருதா, அடுத்தது என்ன வருது 15 வருதா, அடுத்து என்ன வருது 25 வருதா, இந்த மாதிரி வருதா. தென் இப்போ இதே நம்ம எடுத்தா எல்லாமே 5 ஆல டிவைட் பண்ணலாம். 1:2 3:2 5 வருதா. அடுத்து என்ன வரப்போகுது 7 வரும், அடுத்தது வந்து 9 வரும். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸாவே இது கவர் ஆகும். சரிங்களா. அது வந்து பார்ட்றோமா. இந்த ரேஷியோ வச்சும் ஒரு சில சம்ஸ் கேட்டுருவாங்க. கான்செப்ட்ஸ் இது எல்லாமே நம்ம தெளிவாக தான் இருக்கும். இப்போ இதே போல வெலாசிட்டி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைட்ல இருந்து நம்ம டிராப் பண்றோம் அப்படின்னா கீழே விழ 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 இதனோட வெலாசிட்டி வந்து எப்படிடாமா இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி கரெக்ட் இல்லையா. வெலாசிட்டி வந்து இதுல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். v = u plus of gt அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இங்க 0ன்னு எடுத்துக்கோம். u = 0. அப்போ 0 அப்ளை பண்ணா அடுத்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு v = g ஓட வேல்யூ 10 இடமா. ஸோ u மொத்தமே இங்க 0 ஆயிட போகுதுன்னா அதனால 0 plus of 10 into 1 ன்னு போடணும்னா v = 10 m/s. எப்போ முதல் செகண்ட் ரீச் ஆகும்போது அதனுடைய வெலாசிட்டி 10 m/s. இப்போ ரெண்டாவது செகண்ட் ரீச் ஆகும்போது v = 0 plus of 10 into 2 ஆ இருக்கும். இங்க என்ன வரப்போகுது 20 m/s. தேர்ட் வெலாசிட்டி v = 0 plus 10 into 3 ஆ வரப்போகுது. டோட்டலா 30 m/s. ஃபோர்த் வெலாசிட்டில பார்க்கும்போது v = 0 plus 10 into 4 ன்னு வரப்போகுது. அங்க 40 m/s. அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் நடக்க 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 வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு செகண்ட்ல 10 2 செகண்ட்ல 20 30 40 50 60ன்ட்டு இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம வெலாசிட்டி. அப்போ இதுக்கு ஒரு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம வரப்போகுது 10:20:30:40ன்னு வரப்போகுது. அப்போ டோட்டலா இதோட ரேஷியோ எல்லாத்தையும் 10ஆல காமனா டிவைட் பண்ணோம்னா 1:2:3:4ன்னு வரும். புரியுதுமா. ஸோ ரேஷியோட கணக்கு, ஸோ வெலாசிட்டி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, தென் நார்மலாக ஒரு பால் போடும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அளவு எந்த அளவுக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல. கரெக்ட் தானே. இப்போ நம்ம நினைச்சு பாருங்க, இந்த 15 ஆகுது அப்படின்னா அடுத்தது அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகிறதுக்கு காரணம் அதோட வெலாசிட்டி அந்த இடத்துல திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு செகண்டுக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
ஸோ இது மூலிமா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்போ இப்போ நீங்கள் நடத்தின இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸில் ஸோ முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த 4 ஃபார்முலாஸு, ஸோ கிராவிட்டி டிபெண்ட் பண்ணியும் ஸோ அகெயின்ஸ்ட் த கிராவிட்டியாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பாருங்கள். அந்த ஃபார்முலாஸ் கம்பல்சரியாக முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.